கரெக்டான பிரைஸ்ல கரெக்டான டைம்ல கரெக்டான குவான்டிட்டி ஒரு ஸ்டாக்ல பை பண்றது சாதாரண விஷயம் இல்ல. பட் இந்த அசாதாரண விஷயத்தை வெறும் 3 ஸ்டெப்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்றதை பத்தி சொல்லியிருப்பாரு வில்லியம் ஓனைல், ஸ்டெயின் வென்ஸ்டன் அண்ட் நிக்கோலஸ் டார்வஸ். அண்ட் அடிஷனல் போனஸா சைடுவே மார்க்கெட்ல பை பண்றதுனால நடக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ் பத்தியும் அதை எப்படி ஓவர் கம் பண்றதை பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் ஈஸியா புரியணும்னா மார்க்கெட் சைக்கிள் இருக்கிற 4 ஸ்டேஜஸ் பத்தி தெரியணும். ஸ்டெயின் வென்ஸ்டன் சொன்ன 4 ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் சைக்கிள் பத்தி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்தாச்சு. அண்ட் இது அதோட கண்டினியூஸ் பார்ட் தான். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. தென் அகைன் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேஜஸ் பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸ்டேஜ் 1 அக்குமுலேஷன் இல்லனா சைடுவேஸ். ஸ்டேஜ் 2 மார்க்அப் இல்லனா புல் மார்க்கெட். ஸ்டேஜ் 3 டிஸ்ட்ரிபியூஷன் இல்லனா ட்ராப் ஜோன். அண்ட் ஃபைனலா ஸ்டேஜ் 4 மார்க் டவுன் இல்லனா பியர் மார்க்கெட். இப்போ ஸ்டேஜ் 1 பத்தி டீடைலா பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 2 டைப்ஸா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டாக் இனிஷியல் லிஸ்டிங் ஆகும்போது, செகண்ட் டைப் ஆஃப்டர் பியர் மார்க்கெட். முக்கியமா ஒரு ஸ்டாக்கோட பியர் மார்க்கெட் தான் இந்த ஸ்டேஜுக்கு உண்டான இன்புட். அண்ட் ஸ்டேஜ் 1 எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்டேஜ் 2 புல் மார்க்கெட். இன் கேஸ் ஸ்டேஜ் 1 பேஸ் வீக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா புல் மார்க்கெட்டும் வீக்கா தான் இருக்கும். சம் கேஸ்ல இது உல்டாவா நடக்கும். அதை நாம தெரிஞ்சுக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸ்டேஜ் 1க்கு உண்டான முக்கியமான கிரைட்டீரியா பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிரைஸ் ட்ரேடிங் அலாங் வித் 20 மூவிங் ஆவரேஜ். செகண்ட் RSI ட்ரேடிங் பிட்வீன் 40-60 ரேஞ்ச். அண்ட் ஃபைனலா முக்கியமா வால்யூம். இந்த ஸ்டேஜ்ல வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் ஒரு ஸ்டாக் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் எல்லாம் கொடுக்குது அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜ் 1ல யார் பை பண்றாங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்டேஜ் 1ல பெரிய ஃபண்டோஸ் அண்ட் பிக் இன்வெஸ்டர் மட்டும் தான் பை பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் AMC, FII அண்ட் DII இவங்க எல்லாம் தான் இந்த பிக் இன்வெஸ்டர். அண்ட் இவங்களோட ஸ்மார்ட் மணியை இங்க தான் பிளே பண்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபண்டோஸ் ஒரு ஸ்டாக்ல பை பண்ண மினிமம் $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. $1 மில்லியன் ஒரு ஸ்டாக்கை சிங்கிள் செட்ல பை பண்ணா என்ன நடக்கும்? ஸ்டாக் பிரைஸ்ல சடனா மூவ்மெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் வால்யூமும் ஸ்பைக் ஆகும். இதை பார்த்தா ரீட்டைலர் இன்வெஸ்டர் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இமிடியேட்டா ஸ்டாக் பிரைஸ் ஸ்டேஜ் 1 வந்துட்டு ஸ்டேஜ் 2 ஆனா புல் மார்க்கெட்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த பெரிய ஃபண்டோஸ் வாங்க நினைச்சா குவான்டிட்டியா அவங்களால வாங்க முடியாது. அட் த சேம் டைம் எதிர்பார்த்த பிரைஸுக்கும் வாங்க முடியாது. அவங்க $1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. சிங்கிள் ஷாட் பை பண்ணாம எவ்ரி மந்த் $1 லேக் வரைக்கும் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு 1 இயருக்கு பை பண்ணா மட்டும்தான் அவங்களால $1 மில்லியன் கொடுத்தான ஸ்டாக்கை பை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்லும் பை பண்ண முடியும். இப்படி பை பண்ணா மட்டும்தான் ஸ்டாக்கோட பிரைஸ் அண்ட் வால்யூம்ல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. அட் த சேம் டைம் 1 மந்த்ல வாங்குற ஸ்டாக்கும் ஒரே சிங்கிள் செட்ல பை பண்ண மாட்டாங்க. அதையும் டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ் தான் வாங்குவாங்க. சிங்கிள் செட்ல பை பண்ணாலும் அகைன் வால்யூம் அண்ட் பிரைஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அவங்களோட முக்கியமான நோக்கம் அவங்க பிளான் பண்ண குவான்டிட்டியை அவங்க நினைச்ச ஆவரேஜ் பிரைஸ்க்கு வாங்கணும். அதனாலதான் ஒரு ஸ்டாக்ல ஃபியூ மந்த்ஸ்ல இருந்துட்டு 1 இயர் வரைக்கும் பை பண்றாங்க. இந்த காரணத்தினாலதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் சைடு வேஸ்ல அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல இருந்துட்டே இருக்கு. பட் ரிட்டைலர் இன்வெஸ்டர் அப்படி கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் ₹1000 இருந்துட்டு மேக்ஸிமம் ஃபியூ க்ரோர்ஸ்குள்ள தான் இருக்கும். அட் த சேம் டைம் குயிக் ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிட்டைலர் இன்வெஸ்டர் 1 crore ஒருத்தன ஸ்டாக்கை இமிடியேட் ஆஃப்டர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வாங்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு தெரியாது இந்த ஸ்டாக் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் மேல போகும்னு. ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுவாரு. தென் செல் பண்ணிடுவாரு. இல்ல ரொம்ப பொறுமையான ஒரு இன்வெஸ்டர் இருந்தாருன்னா ஒரு 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி வித்துருவாரு. பட் ஃபைனல் என்ன நடக்கும்? நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் அடுத்த மூவ்மெண்டான ஸ்டேஜ் 2ல போய் புல் மார்க்கெட்ல இருக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணிட்டோமேன்னு. அண்ட் இது எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கிற சாதாரண விஷயம் தான். இதை நினைச்சு ஃபீல் பண்ணாம அந்த புல் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் தான் நம்ம நோக்கமா இருக்கணும். இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு 1 crore ஒருத்தன ஸ்டாக்கை 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு எந்தவித ரிட்டர்ன் இல்லாம நம்ம எக்ஸிட் ஆகிறோம். அண்ட் அந்த 1 crore அதோட வேல்யூவும் இழந்துருது. ஏன்னா இங்கதான் இன்ஃபிளேஷன் பிளே பண்ணுது. இதைத்தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ்ன்னு சொல்றோம். ஒரு ஸ்டாக்கை பாட்டம்ல பை பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்க பணத்தோட மதிப்பையும் அண்ட் உங்களோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 3 ஸ்டெப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி லைவ் சாட்ல இந்த ஸ்டேஜ் 1 2 டைப் ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி நடக்குன்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடிசி ஸ்டாக் ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் 1 எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். நவம்பர் 1994ல இந்த ஸ்டாக் லிஸ்டிங் ஆயிருக்கு. தென் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு சேம் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. இப்போ நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடம் வால்யூம். லிட்டரலி இந்த மந்த் வரைக்கும் வால்யூம்ல எந்த அறிகுறியும் தெரியல. அண்ட் இந்த ஸ்பாட்டை நோட்டீஸ் பண்ணுங்க. லைன் பிரேக் அவுட் பண்ணிருக்கு அண்ட் வால்யூம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் தென் 5 மந்த்ஸ்க்கு சைட்வேஸ்ல போயிருக்கு. ஃபைனலா ஜனவரி 1997ல இந்த ஸ்டாக்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. தென் ஸ்டாக் மேல போகுது. ஸ்டேஜ் 2 புல் மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகுது. செகண்ட் ஸ்டாக்கா பாரதி ஏர்டெல் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி மீம் ஸ்டாக்னு சொல்லி எல்லாரும் மீம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா இதோட ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு அதிகமா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்டை நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த ஸ்பாட் தான் ஸ்டடி பண்றதுக்கு முக்கியமான காரணம்.
எல்லா அக்குமுலேஷன் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்கு 500 rupees தான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையா இருந்திருக்கு. தென் ஒரு டவுன் ட்ரெண்ட் நியர் பை 200 rupees ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இதோட ஆவரேஜ் பிரைஸ் பார்க்கும்போது ஒரு 300 rupees இருக்கும். அண்ட் இங்க முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஸ்டாக்கோட வால்யூம். ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் அண்ட் பிஃபோர் புல் ட்ரெண்ட் வால்யூம் நோட்டீஸ் பண்ணுங்க, டோட்டலா டிராப் ஆயிருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பாசிட்டிவ் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் 1 அக்குமுலேஷன் பார்த்தோம்னா கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்டேஜ் 1 தான் அடுத்து வரக்கூடிய புல் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான பேஸ். அண்ட் எவ்ரி டவுன் ட்ரெண்ட் ஸ்டேஜ் 4க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் 1 அக்குமுலேஷன் ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான பேஸை இந்த ஸ்டேஜ் 1 தான் கிரியேட் பண்ணும். செகண்ட் கீ ஃபேக்டர், ஸ்டாக்கோட பிரைஸ்ல எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இருக்காது. வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகும். அட் த சேம் டைம் வெரி டைட் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகும். அண்ட் ஃபைனலா வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ஸ்டேஜ் 1ல. இப்போ கரெக்டான பிரைஸ்ல கரெக்டான டைம்ல கரெக்டான குவான்டிட்டி பை பண்ணக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டெப் 3 ஸ்டெப்பை பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் 1 டைட் பிரைஸ் க்ளோசஸ். ஸ்டெப் 2 டிகிரீசிங் வால்யூம். ஸ்டெப் 3 எ கிளியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் ஃபைனலா போனஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த போனஸ் பாயிண்ட் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு ரெடின்றது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ஸ்டெப் 1 டைட் பிரைஸ் க்ளோசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டைட் பிரைஸ் க்ளோஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட சைடுவேஸ் அண்ட் அக்குமுலேஷனுக்கு உண்டான அறிகுறி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஸ்டாக்ல அக்குமுலேட் பண்ணோம்னா ஸ்டாக் பிரைஸ்ல பெரிய லெவலுக்கு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடாது. இதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு சார்ட்டை வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ பிரைஸை நோட்டீஸ் பண்ணுங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் எவ்வளவு டைட்டா க்ளோஸ் ஆகுதோ அவ்வளவு வயலண்டா நெக்ஸ்ட் மூமெண்ட் இருக்கும். இதைத்தான் வில்லியம் ஓனெல் சொல்றாரு. அண்ட் அவர் அதை ஸ்ட்ராங்காவும் பிலீவ் பண்றாரு. எவ்வளவு ஸ்ட்ராங் பிரைஸ் டைட் க்ளோஸ் ஆகுதோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய இன்வெஸ்டர் பை பண்ணிருக்காரு. அண்ட் பெரிய லெவல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் இந்த ஸ்டாக்ல. ஸ்டெப் 2 டிகிரீசிங் வால்யூம் பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் 2ல நாம நோட்டீஸ் பண்ண வேண்டியது வால்யூம். ஸ்டெப் 1ல எப்படி ஒரு ஸ்டாக் பிரைஸ் டைட் க்ளோசிங் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட வால்யூமும் ரொம்ப டைட்டா க்ளோஸ் ஆகும். முக்கியமா ஒரு சில டைம்ல ஒரு சில கேண்டலோட வால்யூம் மட்டும் அதிகமா இருக்கும். இது ஏன்னா அப்பதான் வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் நடந்திருக்கும். பையர்ஸால நிறைய குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் 2 ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் உங்க சார்ட்ல ஆல்ரெடி வால்யூம் ப்ரொஃபைல நீங்க இண்டிகேட்டர்ல வச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் மூவிங் ஆவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிங் ஆவரேஜ் உங்களோட வால்யூம் ப்ரொஃபைல் மேல வந்திருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு வால்யூம் ட்ரேடிங் ஆயிடுச்சுன்னா அந்த பிரைஸோட வால்யூம் ரொம்ப டைட் க்ளோஸ்ல இருக்குன்னு அர்த்தம். எப்போ பிரைஸோட வால்யூம் இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுதோ அப்போ வந்துட்டு ஸ்டாக்ல ஒரு மொமெண்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்டெப் 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிக்கோலஸ் டார்வஸ் அவரோட டார்வஸ் பாக்ஸ் தியரியில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் கொடுத்திருப்பாரு. எப்போ ஒரு பிரைஸ் டைட் க்ளோஸ் ஆகுதோ அந்த ஸ்பாட்ல ஒரு பாக்ஸ் டிராப் பண்ணுவாரு. எப்போ பிரைஸ் பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகுதோ அங்க பை பண்ணுவாரு. பாக்ஸோட பாட்டம்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாரு. இந்த பாக்ஸ் ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஃபால் பிரேக் அவுட்ல இருந்து ஒரு ட்ரேடர்ஸை காப்பாத்துது. இப்போ நம்ம ஆல்ரெடி லைவ் சார்ட்ல பார்த்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப டைட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் டிராப் பண்ணுங்க. எப்போ இந்த பிரைஸ் இந்த பாக்ஸோட டாப் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகுதோ அப்போ பை பண்ணுங்க. பாக்ஸோட பாட்டம்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஃபைனலா போனஸ் லெவலை பத்தி பார்க்கலாம். இந்த 3 ஸ்டேஜ்ல நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சைடுவே ட்ரெண்ட் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடியா இருக்குன்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுக்கு நம்ம ஒரு டூலை யூஸ் பண்ண போறோம். அந்த டூல் நேம் தான் மூவிங் ஆவரேஜ். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றத பத்தி பார்க்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு 2 கீ ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்டாக்கோட பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் மேல ட்ரேடிங் ஆகணும். செகண்ட், மூவிங் ஆவரேஜ் ஸ்லாப் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்டாக் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடியா இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க உங்க ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட இம்ப்ரூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி காசையும் மிஸ் பண்ணக்கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கீ ஃபேக்டரை உங்களோட ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட்ல கொண்டு வாங்க. அப்பதான் உங்களால ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கை பிக் பண்ண முடியும். பெரிய லெவல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும்.